அனைவருக்கும் வணக்கம். இன்று தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அணைக்கரை வழியில் திருப்பனந்தாள் அருகில் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குருபகவான் வழிபட்ட திரிலோக்கி சுந்தரேஸ்வரர் ஆலயம் பற்றி தெரிந்து கொள்வோம். குருபகவான் தன் சாபம் தீர திருவிடைமருதூரில் அருளும் மகாலிங்க சுவாமியை வழிபட்டார். அப்போது ஈசன் திரிலோக்கி தலத்தின் மகிமைகளை எடுத்துச் சொல்லி அங்கு சென்று வழிபட வினைகள் அகலும், சாபம் தீரும் என்று கூறியுள்ளார். உடனே குரு பகவான் திரிலோக்கி தலத்துக்கு வந்து சுவாமிக்கு நெய்யால் விளக்கேற்றி கொன்றை மாலை அணிவித்து முல்லை பூவால் அர்ச்சித்து தயிரன்னம் நேவேதனம் செய்து வழிபட்டார். அவரின் வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் ரிஷபரூடராக காட்சி கொடுத்ததாக ஐதீகம். எனவே இத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் நெய் விளக்கேற்றி வெண்ணிற மலர்கள் சார்த்தி தயிர் சாதம் நேவேதனம் செய்து வழிபட்டால் ஈசன் கேட்கும் வரம் தருவார் என்கிறார்கள். குரு பகவான் வணங்கி நிற்கும் ரிஷபரூட மூர்த்தி இத்தலத்தின் சிறப்பம்சம். ரிஷபத்தின் மீது அம்மையும் அப்பனும் காட்சி தருகிறார்கள். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டிருப்பது போன்ற இந்த திருக்கோலம் வேறெங்கும் காண்பதற்கரியது. இந்த மூர்த்தியின் பின்புறத்தில் லிங்க ரூபம் அமைந்துள்ளது. சிவபெருமான் உமாதேவி அமர்ந்திருக்கும் அம்பாரியானது படுத்த நிலையில் உள்ள ஒரு காளையின் திமிலோடு இணைந்து ஒரு சிற்பமாக உள்ளது. காளை சிறிய கொம்புகள், விரிந்த காதுகள் ஆகியவற்றுடன் தோல் மடிப்புகளுடன் உள்ளது. காளையின் கழுத்தில் பெரிய உருண்டையாக கோர்க்கப்பெற்ற கயிறு, சங்கிலி மாலை, மணிச்சக்கரங்கள் கோர்க்கப்பெற்ற பெரிய மாலை அழகு சேர்க்கின்றன. சுவாமியும் அம்பாளும் இங்கே கல்யாண கோலத்தில் காட்சி கொடுப்பதாக ஐதீகம். ஆகவே இங்கு வந்து வழிபட்டால் குரு பார்வை கைகூடும், திருமணம் கூடி வரும் என்பது நம்பிக்கை. மன வருத்தத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதியர், குடும்பத்தில் ஏற்படும் சங்கடங்கள் தீர விழைந்தவர்கள், திருமணமாகியும் மன வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள், மறுமணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்கள், குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்க வேண்டுபவர்கள் இங்கே ரதி மண்மனதிற்கு புனுகு, ஜவ்வாது, அரகஜா ஆகியவற்றை அரைத்து சமர்ப்பித்து வழிபடுவதாக வேண்டிக் கொள்கிறார்கள். பிறகு சங்கல்பம் செய்து வாசனை திரவியங்களை சாத்தி வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் நிம்மதி திரும்பும், திருமண வாழ்வும் கைகூடி வரும் என்கிறார்கள். மேலும் திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக இங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு சுவாமி ரிஷபரூடராக எழுந்தருளியிருப்பதால் இங்கு தினமும் பிரதோஷம் என்கிறார்கள். இங்கு தினமும் பிரதோஷ வேளையில் சுவாமியையும் அம்பாளையும் வழிபட்டால் கேட்ட வரம் கிடைக்கும். இத்தலத்தில் சுவாமிக்கு தேன் அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தினை பேச்சு வராத குழந்தைகளுக்கு கொடுக்க விரைவில் பேச்சு வரும் என்பது நம்பிக்கை. குரு பகவான் இத்தலத்தில் சுந்தரேஸ்வரரை உள்ளன்போடு பூஜை செய்து வந்தார். அதனால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் உமாதேவியோடு அவருக்கு காட்சி தந்து இந்த தலத்துக்கு வந்து உனது பார்வை பெறும் எல்லோரும் எல்லாவித தோஷங்களும் விலகி குருபலம் பெற்று இல்லறம் சிறக்க ஆசீர்வதிக்கிறேன் என்று அருளினார். ஓம் திரிலோக்கி குரு பகவானே போற்றி போற்றி. நன்றி. வாழ்க வளமுடன்.